இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார், சீரமைக்கிறார், சரியான விதத்திலே நம்மை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆரம்பத்துல நாம வரும் பொழுது எப்படி வேணாலும் வரலாம், ஆனா அப்படியே பரலோகத்துக்கு போக முடியாது. வஸ்திரம் இல்லாதவர்களாய், கல்யாண வீடு வஸ்திரம் இல்லாதவர்களாய் தேவனிடத்துல வரலாம், ராஜாவினிடத்துல வரலாம். ஆனால் அதே கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் கல்யாண வீட்டுக்குள்ள பந்திக்குள்ள போக முடியாது. அவரிடத்துல வந்து சுத்தம் பண்ணி கொண்டு அவருடைய வஸ்திரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு வேணா அந்த கல்யாண பந்திக்குள்ள வீட்டுக்குள்ள போகலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? நாம் ஆண்டவருக்குள்ள தேடி முதலாவது வரும்பொழுது தகுதி இல்லாதவர்களாக தான் வருகிறோம், உதவாதவர்களாக தான் வருகிறோம். அவர் நம்மை இரக்கத்தோடு தான் நம்மை சேர்க்கிறார். ஆனா ஒரு காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், அவருடைய மகிமை என்ன செய்யும்னா எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறது. ஆமென் சொல்லுமே. ஆமென். தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்குள் ஒழுங்குபடுத்துகிற காரியங்களை செய்கிறார். ஆதியாகம புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறபடி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த அசைவாடுதல் தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த காரியத்துல அவர்களை சரிப்படுத்தி, இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த பொழுது அவருடைய அசைவாடுதல், பூமியின் மேல் அவருடைய மகிமை, பூமியின் மேல் அவர் அதிகாரம், பூமியின் மேல் அவருடைய ஆளுகை, அவர் கரத்தின் கிரியைகள் ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கிறது. வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மோசே என்கிற அந்த தலைவன் அல்லது மோசே என்கிற அந்த மனிதன் எகிப்திலிருந்து வரும் பொழுது ஒரு கொலைகாரன். எகிப்தில இருந்து மோசே ஓடி வருகிற பொழுது அவன் ஒரு இரட்சகனாய் வரல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிற ஒரு இரட்சகனாக, ஒரு தலைவனாக எகிப்திலிருந்து வரல, ஒரு கொலைகாரனாக எகிப்திலிருந்து வந்தவன். மோசேயை தேவன் முச்செடி நடுவில் கண்டுபிடிக்கும் பொழுது அவன் ஒரு கொலைகாரன். ஆனால் தேவன் அவனை அப்படியே வைக்கல, அப்படியே பார்க்கல, அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார், அவனை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்னா இரட்சகனாகவே மாற்றுகிறார், தலைவனாகவே மாற்றுகிறார். நம்முடைய தேவன் ஒழுங்குபடுத்துகிறவராய் இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில அவன் பயந்த சுபாவம் உள்ளவனா மாறிட்டான், திக்குவாயா மாறிட்டான், மந்தனாவா மாறிட்டான். எகிப்தில இருந்த 40 வருஷங்கள்ல மிக திறமசாலியா இருந்தவன் அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டிய இடத்துல வரும் பொழுது திக்குவாயு மந்தனா உள்ளனா மாறிட்டான். இப்படி உதவாமல் தள்ளப்பட்ட அவனை தான் தேவன் சேர்த்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களின் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு இரட்சகராக, ஒரு தலைவனாக